ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தனோட வேரியபிள்ஸ் அண்டு அதோட டேட்டா டைப் பற்றி தான் பார்க்க போகிறோம். வேரியபிள்ஸ்னால் என்னென்னா எனி கைண்ட் ஆஃப் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஏரியாவை தான் வேரியபிள்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பைத்தன் வேரியபிள் சின்டெக்ஸ் என்னென்னா வேல்யூ ஈக்குவல் டு வேரியபிள் நேம். இதுதான் பைத்தன் வேரியபிளோட சின்டெக்ஸ். இந்த ஈக்குவல் என்னென்னா இதை வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்ற மாதிரி பைத்தனில் சொல்லுவாங்க. இதோட ஒர்க் என்னென்னா நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூவை பர்டிகுலர் வேரியபிள் நேம் கூட அசைன் பண்ணுறது தான் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட ஒர்க். ஓகேவா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே நிறைய பால்ஸை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? இதுதான் வேரியபிள்ஸ். அதாவது கொடுக்கக்கூடிய பாலுன்ற வேல்யூவை அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் மூலயமா பேஸ்கெட்டுன்ற வேரியபிள் நேம் கூட அசைன் பண்ணுறது தான் வேரியபிள்ஸ். ஓகேவா? ஒரு சில ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், ஒரு பர்டிகுலர் பர்சனோட இன்ஃபர்மேஷனை ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி தனித்தனியாக என்ன பண்ணுறேன், அதுக்கான வேல்யூ வந்து அசைன் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ இங்கே பர்சன் நேம் அப்படின்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி தீக்ஷான்ற வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன். ஓகேவா? அதேமாதிரி பர்த் டேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி 10ன்ற வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேவா? அதேமாதிரி கேரிங் பர்சன்டேஜ்ன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி 99.99ன்ற ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேவா? அதேமாதிரி இஸ் குட் சோல் அப்படின்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ட்ரூன்ற வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேவா? ஃபைனலாக என்ன பண்ணுறேன், பிரிண்ட்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது பைத்தானில், ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அது. ஓகேவா? அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், இந்த அசைன் பண்ண எல்லா வேரியபிள்ஸையும் கொடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், பிரிண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி ஃபுல்லாக இது பண்ணால் ரன் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பர்சன் நேம்ன்றது தீக்ஷான்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்து பர்த் டேட்டு அப்படின்றது 10ன்ற வேல்யூ பிரிண்ட் ஆகிடுச்சு. கேரிங் பர்சன்டேஜ் 99.9ன்ற வேல்யூ பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்தது குட் சோலுக்கான ட்ரூன்ற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இது இப்படி தான் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அதுக்கான வேல்யூ அசைன் பண்ணி அப்புறம் அதை பிரிண்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா? அடுத்தது வேரியபிள், சில வேரியபிள் நேமை டிஃபைன் பண்ணுறதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேவா? பைத்தானில் ப்ரீ டிஃபைன்டு ரூல்ஸ். அதாவது இது யார் இது டிசைன் பண்ணுறதுன்னா பைத்தானை டெவலப் பண்ண டீம்ஸ் வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஒரு வேரியபிள் நேம் எப்படிலாம் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ், அதாவது ஆல்ஃபபெட்ஸாக இருக்கலாம், நம்பர்ஸாக இருக்கலாம், அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணிருக்கலாம். ஓகேவா? அடுத்தது இந்த வேரியபிள் நேம் வந்து ஸ்டார்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒன்று லெட்டர்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது பைத்தானை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ். ஓகேவா? பைத்தான் கேஸ் சென்சிட்டிவ் என்னென்னா ஆல்ஃபபெட்டில் அப்பர் அண்ட் லோவர் கேஸ் தான் கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நேமு மூணுமே நேம் தான். பட் இது ஃபுல்லாகவே ஸ்மால் லெட்டராக இருக்குது. இது ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் கலந்த மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டர் இருக்குது. ஓகேவா? ஆனால் இது எல்லாமே ஒரே நேம்ன்ற ஒரு இது பர்டிகுலர் இதை தான் இது பண்ணுது. பட் பைத்தானை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே தனித்தனி வேரியபிள் அப்படின்ற மாதிரி கன்சிடர் ஆகும். ஓகேவா? அதுதான் பைத்தான் ஒரு கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? அதேமாதிரி இப்படியெல்லாம் வேரியபிளை நேமிங் பண்ணலாம். இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம் ஸ்டார்டிங் வந்து நம்பர்ஸாக இருக்கக்கூடாது. ஓகேவா? இல்லைனா எரர் அடிக்கும். அதே மாதிரி பைத்தானில் சில ப்ரீ டிஃபைன்டு வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பைத்தான் டெவலப் பண்ணும்போது சில ப்ரீ டிஃபைன்டு வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதை வந்து பைத்தானில் கீவேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணினா எரர் அடிக்கும். ஓகேவா? இந்த ரெண்டு விஷயமும் பைத்தான் நேமிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதை பைத்தான் வேரியபிள் நேமிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வேரியபிள் நேமிங் எப்படிலாம் பண்ணலாம். இப்போ என்ன இதில் இந்த வேரியபிள் நேம் பாருங்கள், ப்ராடக்ட் நேமு _1 அப்படின்ற மாதிரி கொடுத்துங்க. ப்ராடக்ட்ன்றது ஃபுல்லாகவே லோவர் கேஸ் கொடுத்து, அப்புறம் என்னன்றது கேபிட்டல் லெட்டர் கொடுத்து, அப்புறம் அண்டர் ஸ்கோரை யூஸ் பண்ணுறேன், அப்புறம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நேமிங் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணி இது பண்ணுறேன். எந்த ஒரு எரரும் அடிக்காமல் அதுக்கான அவுட்புட் வந்துடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஸ்டார்டிங்கில் அண்டர் ஸ்கோர் கொடுத்து அப்புறம் ஆல்ஃபபெட்டு அப்புறம் நியூமரிக்கு அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு வேரியபிளை நேமிங் பண்ணலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணி இது பண்ணுறேன், பெஸ்ட்டுன்ற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? எந்த ஒரு எரரும் அடிக்கல. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நேமு மூணுமே நேம் தான். அந்த மூணுத்துக்கும் தனித்தனியாக என்ன பண்ணிருக்கேன், ஒவ்வொரு வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஆனால் இது வந்து ஃபுல்லாகவே ஸ்மால் கேஸு, இது ஃபுல்லாகவே அப்பர் கேஸு, இது ஸ்மாலும் அப்பர் கேஸு கலந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு எரர் அடிக்கலை. பட் ஆனால் இது எல்லாமே தனித்தனியாக வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. என்ன ரீசன்னா, இந்த எல்லாமே ஒரே நேமுன்ற எல்லாமே ஒரே அர்த்தம் தான். பட் பைத்தானை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ். அது கேஸ் சென்சிட்டிவ் இருந்தாலே பைத்தானை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே தனித்தனி வேரியபிளாக கன்சிடர் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நேமிங் பண்ணுவாங்க. ஓகேவா? பைத்தானில்
எப்படி இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லெட்ரு அதாவது வேரியபிளோட ஃபஸ்ட்டு லெட்ரு வந்து இதாக இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் வந்து இதுவாக இருக்கக்கூடாது. அதாவது நம்பர்ஸாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் எரர் அடிக்கும். அதே மாதிரி ப்ரீடிஃபைன்டு வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஆல்ரெடி பைத்தானில் சில ப்ரீடிஃபைன்டு அது வந்து கீவேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? சரி, அப்படி யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ணிக்கிறேன், பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், ஃபுல்லாக எரர் அடிச்சிருச்சு. ஓகேவா? இன்வேலிட் அப்படின்ற ஒரு எரர் கொடுத்துருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அதாவது வேரியபிள் நேமு நம்பர்ஸ் வச்சோ இல்லை ப்ரீடிஃபைன்டு கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணாலும் எரர் அடிக்கும். ஓகேவா? இதுதான் வேரியபிள் நேமிங்கோட ரூல்ஸ். ஓகேவா? அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி இப்படிலாம் இந்த வேரியபிள் நேமை யூஸ் பண்ணலாம். அதாவது வேரியபிள் நேமுக்கு எப்படி இப்படிலாம் வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே என்ன பண்ணிருக்கேன், ஒரு 2 வேரியபிள் நேமை டிக்ளேர் பண்ணி person1 டேட் ஆஃப் பர்த், person2 டேட் ஆஃப் பர்த் 2 வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு 10, 11ன்ற வேல்யூ அசைன் பண்ணுறேன். டேரெக்டாகவே அசைன் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் பண்ணி பார்க்குறப்ப எந்த ஒரு எரருமே அடிக்காமல் 10, 11 அப்படின்ற மாதிரி பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இந்த person1க்கான டேட்டா பர்த்தும் person2க்கான டேட்டா பர்த்தும் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி டேரெக்டாக நம்ம வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணலாம். அதாவது அந்த வேல்யூவை டேரெக்டாக அந்த பர்டிகுலர் வேரியபிள் நேமுக்கு அசைன் பண்ணலாம். இந்த மாதிரி அசைன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் இங்கே பண்ணிருக்கேன் பாருங்கள், ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கு டேரெக்டாக வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த வேரியபிள் நேமை யூஸ் பண்ணி இன்னொரு வேரியபிள் நேமுக்கு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன். இந்த மாதிரியும் வேல்யூ வந்து அசைன் பண்ணலாம். ஓகேவா? வேரியபிள் நேமுக்கு வேல்யூ வந்து அசைன் பண்ணலாம். ஒன்று ஃபஸ்ட்டு வந்து டேரெக்டாக அசைன் பண்ணலாம், டேரெக்டாக வேல்யூ வந்து அசைன் பண்ணலாம். அப்படின்னா ஒரு வேரியபிள் நேமை டிக்ளேர் பண்ணி அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வேரியபிள் நேமை யூஸ் பண்ணி இன்னொரு வேரியபிள் நேமுக்கு வேல்யூ வந்து அசைன் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் அசைன் பண்ணிட்டு இது பண்ணிட்டேன், ரன் பண்ணி பார்த்துட்டு ரெண்டுமே 10 10. அது வேரியபிள் 1க்கு வந்து 10ன்ற வேரியபிள் 1ன்ற வேரியபிள் நேமுக்கு 10ன்ற வேல்யூ வந்து அசைன் பண்ணேன். அப்புறம் என்ன பண்ணுறேன், அந்த வேரியபிள் 1ன்ற நேமை எடுத்துகிட்டு வந்து வேரியபிள் 2ன்ற நேமுக்கு வேல்யூ வந்து அசைன் பண்ணேன். ஸோ ரெண்டுமே 10 10ன்ற மாதிரி பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? அடுத்து வேறு எந்த மாதிரி இது பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வேரியபிள் நேமு டிக்ளேர் பண்ணி 11ன்ற வேல்யூ வந்து இது பண்ணிட்டேன், இந்த அசைன் பண்ணிட்டேன். இப்போ அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண முடியுமானா முடியும். அது எப்படின்னா, இப்போ வந்து ஒரு வேரியபிள் நேம் வந்து டிஃபைன் பண்ணி அதுக்கு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன், 11ன்ற வேல்யூ அசைன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அந்த வேல்யூ வந்து நான் சேஞ்ச் பண்ணும். ஓகே, அதனால் என்ன பண்ணுறேன், 12ன்ற அதே வேரியபிள் நேமுக்கு 12ன்ற வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ அசைன் பண்ணிட்டு அதை பிரிண்ட் பண்ணி பார்த்தா ரெண்டாவதாக சேஞ்ச் பண்ணோம்ல அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? அதாவது டேரெக்டாக வேல்யூ அசைன் பண்ணலாம், வேரியபிள் நேம் மூலிமா இன்னொரு வேரியபிள் நேமுக்கு வேல்யூ அசைன் பண்ணலாம், அதுக்கப்புறம் அசைன் பண்ண வேல்யூ வந்து சேஞ்சும் பண்ணலாம். ஓகேவா? இதெல்லாம் இந்த மாதிரிலாம் வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம், ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இப்போ வந்து கப்புன்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டேன், அது காஃபின்ற வேல்யூ வந்து அசைன் பண்ணிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். கப்புன்ற வேல்யூ வந்து காஃபின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், மறுபடியும் அந்த கப்புன்ற வேரியபிளுக்கு டீன்ற இன்னொரு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள், இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறேன். என்னாவது வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகிட்டு காஃபின்ற மாதிரி வந்துடுச்சு. ஸோ அதே மாதிரி அதே வேரியபிளுக்கு டீன்ற நேம் வந்து அசைன் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னா டீன்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக என்னென்ன ஆகுதுன்னா அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரிலாம் வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து இதுக்கப்புறம் டைப் ஆஃப் அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பைத்தானில் நிறைய வகையான டேட்டா டைப்ஸ் இருக்குது. அதில் நம்மளுக்கு மெயினான டேட்டா டைப்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ டேட்டா டைப்ஸ் என்னென்னா டேட்டா ப்ளஸ் டைப்ஸு, அதாவது எனி கைண்ட் ஆஃப் அதாவது ஒவ்வொரு டேட்டாவுக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டைப்ஸ் இருக்கும். ஓகேவா? அது என்ன, இப்போ ரியல் டைம் எக்ஸாம்னா ஒரு கிராசரி ஸ்டோருக்கு போகிறீங்க, அதில் வந்து நிறைய வகையான ப்ராடக்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ சோப்பு, ஜூஸு, அப்புறமேட்டு வீட் பவுடர். ஓகேவா? இந்த சோப்புன்றது ஒரு சாலிடான ப்ராடக்ட்டு, ஜூஸுன்றது ஒரு லிக்யூடான ப்ராடக்ட்டு, அடுத்தது வீட்டுன்றது ஒரு பவுடர் ப்ராடக்ட். இது எல்லாமே தனித்தனி வகையான, அதாவது தனித்தனி டைப் ஆஃப் ப்ராடக்ட். ஓகேவா? இப்போ இந்த சோப்புன்ற சாலிட் ப்ராடக்டை ஒரு டப்பாக்குள்ளே ஒரு பாக்ஸ்க்குள்ளே போட்டுக்கலாம். ஓகேவா? எதுவுமே ஆகாது.
அதுக்கப்புறம் அந்த கண்டெய்னர் அதை இந்த கண்டெய்னருக்குள்ளே போட்டுக்கலாம். அடுத்து ஜூஸ்ன்றது ஒரு லிக்யூடு. ஸோ அது வந்து என்ன பண்ணும், ஒரு பாட்டிலில் தான் போட்டு இது பண்ணும். ஓகேவா. அடுத்து வீட்டுன்றது ஒரு பவுட்ரு. அது வந்து ஒரு பாலித்தீன் கவரில் தான் போட்டு வைக்க முடியும். ஓகேவா. இந்த மாதிரி எந்தெந்த 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 டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்டை எந்தெந்த டைப் ஆஃப் அந்தந்த டைப் ஆஃப் இதில் தான் பண்ண முடியும். இப்போ வந்து இப்போ லிக்விடை போயிட்டு பாக்ஸில் போட முடியாது. ஓகேவா. அது எல்லாமே இது வீணாக போயிடும். அதேமாதிரி பவுட்ரை தூக்கி இதில் பண்ண முடியாது. என்னது பெப்சி பாட்டிலில் போட முடியாது. ஸோ இந்த மாதிரி இந்த வேல்யூக்கு இந்த டைப் தான் கரெக்டானது அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் ரியல் டைமாக அப்படி இருக்கும்ல. அதே மாதிரி தான் பைத்தான்லேயும் இப்போ வந்து நிறைய வகையான டேட்டாஸ் இருக்குது. அதாவது ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது, ப்ரிசைஸ் நம்பர்ஸ் இருக்குது, பூலியன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வெவ்வேறு கைண்ட் ஆஃப் டைப்ஸ். ஓகேவா. அது வந்து பைத்தானில் வந்து சில டெக்னிக்கல் நேம் சொல்லுவாங்க. அதாவது ஆல்ஃபபெட்ஸ் வந்து ஸ்ட்ரிங்குன்னுவாங்க, நம்பர்ஸ் வந்து இன்டிஜர்னு சொல்லுவாங்க. ப்ரிசைஸ் நம்பர்ஸ்னால் இப்போ வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட்டோட ரேட் இருக்குது. அது வந்து எப்படி இருக்குன்னா 10.50 பைசா அந்த மாதிரி இருக்கும்ல. அதுதான் ப்ரிசைஸ் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் பூலியன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதுதான் ஒரு சின்ன கைண்ட் ஆஃப் டேட்டா வந்து 2 கைண்ட் ஆஃப் டேட்டாவை மட்டுமே ஸ்டோர் பண்ணுறது பூலியன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஏதாவது ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும், எஸ் ஆர் நோ. ஸோ அந்த மாதிரி வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் பூலியன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பைத்தானில். ஓகேவா. இந்த 4 வகையான டேட்டா டைப்ஸ் தான் பூலியனில் இருக்குது. இதை தவிர்த்து நிறைய இருக்குது. அதை நம்ம பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேரியபிள்ஸ், நியூமரிக்கு, இன்டிஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டு, ஸ்ட்ரிங்கு, அடுத்து பூலியனு, அப்புறம் லிஸ்ட்டு, டவுப்புலு, அடுத்தது டிக்ஷனரி, செட்டு, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பின்னாடி நம்ம வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா. கோடிங் வைஸாக நம்ம கோடிங்கில் இது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். இது வந்து டேட்டா டைப்க்கான எக்ஸாம்பிள். இப்போ என்ன பண்ணுறேன், பர்சன் நேம் தீக்ஷா. இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு என்ன சொல்லிருக்கேன், ஆல்ஃபபெட் தான் ஸ்ட்ரிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து பர்த் டேட், இது வந்து ஹோல் நம்பர் வந்து இன்டிஜர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது ப்ரிசைஸ் வேல்யூ, ஃப்ளோட்டிங் பாயிண்ட். இது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை டாட் வச்சு டெசிமல் பாயிண்ட்டில் வரது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது பூலியன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த ரெண்டு வேல்யூ மட்டும் ஸ்டோர் பண்ணுறது தான் இந்த பூலியன் அப்படின்ற மாதிரி, பூலியன் டேட்டா டைப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா. இது எல்லாத்தையும் நான் என்ன பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது தனித்தனியாக பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா. தீக்ஷா 10, 99.9 ட்ரூ, இதெல்லாமே இந்த வேல்யூ எல்லாமே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா. இதுதான் டோட்டலாக 4 வகையான டேட்டா டைப்ஸ் இருக்குது. இதை தவிர்த்து நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. நம்ம பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் அதை பார்க்கலாம். ஓகேவா. டேட்டா டைப்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து வேறு ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. அதே மாதிரி இந்த பைத்தான்ன்றது டேட்டா டைப் ஃப்ரெண்ட்லி. அதாவது இப்போ இது மற்ற லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா அது எப்படி டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா, மற்ற லாங்குவேஜில் ஒரு வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணுறோம். இப்போ ஜாவா எடுத்திங்கன்னா ஸ்ட்ரிங்கிறது முதலே கொடுத்தாகணும். நம்ம ஸ்ட்ரிங்கிறத முதலே கொடுத்து அப்புறம் பர்சன் நேம் அப்படின்ற மாதிரி கொடுத்து அதுக்கான வேல்யூ வந்து கொடுக்கணும். தீக்ஷா அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்தாகணும். அதாவது அந்த வேரியபிளுக்கான டேட்டா டைப்பை முதல்ல டிஃபைன் பண்ணும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் என்னது, பைத்தானை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. பைத்தானை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி டிஃபைன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. முதலே டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ணுற அவசியம் கிடையாது. நம்ம எப்போ வேணால் அந்த பைத்தானோட டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறேன், ஏன்ற வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு டைரி மில்க்குன்ற ஒரு ஸ்ட்ரிங் அசைன் பண்ணிருக்கேன். அப்புறம் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பிரிண்ட் ஆகிடுச்சு, டைரி மில்க்குன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த வேரியபிள் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே ஏன்ற வேரியபிளுக்கு இன்டிஜர் வந்து அசைன் பண்ணுறேன். இன்டிஜர் வேல்யூ அசைன் பண்ணுறேன். எந்த எரரும் அடிக்காமல் அது பாட்டுக்கு பிரிண்ட் ஆகும். இந்த பாருங்க 10ன்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. அதாவது எந்த டைமில் அதே மாதிரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த ஏன்ற வேரியபிளை இன்டிஜர்லேருந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பராக வேல்யூ வந்து கொடுக்குறேன். ஓகேவா. அதுக்கப்புறம் பூலியனுக்கு கொடுக்குறேன். ஆனால் எங்கேயுமே எரர் அடிக்கல. இதுதான் டேட்டா டைப் ஃப்ரெண்ட்லி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பைத்தானை. அதாவது எந்த டைமில் எந்த வகையான டேட்டா டைப்பாக வந்தாலும் டேட்டா டைப் ஆஃப் வேரியபிளாகவும் மாற்றலாம் நம்ம. அதுதான் பைத்தானில் இருக்க ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜ். ஓகேவா. இதே ஜாவாவில் அந்த மாதிரி கிடையாது. ஓகேவா. ஒரு தடவை டிக்ளேர் பண்ணுறப்பே நம்ம டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ணுறோம். அந்த மாதிரி விஷயம்லாம் இதில் கிடையாது, இந்த பைத்தானில் கிடையாது. ஓகேவா. ஓகேவா. சரி, இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளை பார்க்கலாம். ஓகேவா. ரியல் டைம் எக்ஸாம்பிளை ஒரு காமர்ஸ் வெப்சைட்டு, ஒரு காமர்ஸ் ஆப்பை எப்படி டெவலப் பண்ணுறது, இந்த வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி ஒரு காமர்ஸ் ஆப்பை எப்படி டெவலப் பண்ணுறது, சின்ன காமர்ஸ் ஆப்பை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா. ரியல் டைம் எக்ஸாம்பிளாக
இப்போ வந்து இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தீக்ஷா ஹாப்பி கார்ட்டுன்ற ஒரு ஷாப்புக்குள்ளே பிஸ்கெட்டுன்ற ஒரு ஐட்டம் இருக்குது, ஆயில்ன்ற ஒரு ப்ராடக்ட் இருக்குது, பவுடருன்ற ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஓகேவா, ஒரு 3 ப்ராடக்ட் இருக்குது. ஓகேவா, இப்போ ஒரு காமர்ஸ் ஆப் ரெடி பண்ணால் அதுக்கான டேட்டாஸ் நம்ம கலெக்ட் பண்ணணும். ஓகேவா, இப்போ இந்த காமர்ஸ் ஆப்புக்கு என்னென்ன தேவைப்படும், இப்போ வந்து ஷாப் நேமு தேவைப்படும். ஓகேவா, ஷாப் நேமுன்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அதுக்கு தீக்ஷா ஹாப்பி கார்ட்டு அப்படின்ற வேல்யூ வந்து அசைன் பண்ணிட்டேன். ஓகேவா, அடுத்தது 3 ப்ராடக்ட் இருக்குது, 1 2 3 ப்ராடக்ட் இருக்குது. ப்ராடக்ட் 1, ப்ராடக்ட் 2, ப்ராடக்ட் 3 அப்படின்ற மாதிரி 3 வகையான இது பண்ணிட்டேன். ப்ராடக்ட் 1 நேம் பிஸ்கெட்டுன்னு அசைன் பண்ணுறேன், ப்ராடக்ட் 1 குவான்டிட்டி 10 இருக்குது அப்படின்ற மாதிரி அசைன் பண்ணுறேன், ப்ராடக்ட் 1 ப்ரைஸ் 10 ருபீஸ்ன்ற மாதிரி ஃப்ளோட்டிங் பாயிண்டில் அசைன் பண்ணுறேன், ப்ராடக்ட் 1 ஸ்டாக் அவைலபிள் அப்படின்ற மாதிரி ஒரு பூலியன் வேல்யூ கொடுத்து ட்ரூ, அதாவது ஸ்டாக் இருந்துச்சுன்னா ட்ரூ, அப்படின்னா ஃபால்ஸ். ஓகேவா, அதேமாதிரி ப்ராடக்ட் 2க்கும் அதே மாதிரி தான், ஆயிலு 11, அதோட வேல்யூ அதோட ரேட் வந்து 11 ருபீஸு. அடுத்தது இந்த ஸ்டாக் இருந்தால் ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். ஓகேவா, அதேமாதிரி ப்ராடக்ட் 3யோட நேம் வந்து பவுடர்னு வச்சுக்கிறேன், அதோட குவான்டிட்டி 0ன்னு வச்சுக்கிறேன். அடுத்தது அதோட ப்ரைஸ் வந்து 12 ருபீஸ் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன், டெசிமல் கொடுத்துருக்கேன். அடுத்தது அது வந்து ஸ்டாக் இருந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் குவான்டிட்டி 0 இருக்குது, ஸோ ஸ்டாக் இல்லைன்னு அர்த்தம், ஸோ அதனால் ஃபால்ஸ்ன்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இதுதான் நம்ம இந்த டேட்டாஸை வச்சு தான் நம்ம ஒரு காமர்ஸ் ஆப் வந்து டெவலப் பண்ண போகிறோம். ஓகேவா, அது ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுற பாருங்க. காமர்ஸ்னு ஒரு இது என்னது ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டேன், காமர்ஸ் ஆப் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேணும், ஷாப் நேம். ஓகேவா, ஷாப் நேம்னு ஒரு வேரியபிள் வேணும். ஓகே, டிஃபைன் பண்ணிட்டேன். அப்புறம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்துட்டேன். அடுத்தது இந்த ஷாப்போட நேம் கொடுக்க போகிறேன், தீக்ஷா ஹாப்பி கார்ட். ஓகேவா, இதுதான் அந்த ஷாப்போட நேம். ஓகேவா, முடிஞ்சிருச்சா. அடுத்தது ப்ராடக்ட் 1 நேம் ஈக்குவல் டு பிஸ்கெட் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டேன். ஓகேவா, ப்ராடக்ட் 1 நேம். அடுத்தது ப்ராடக்ட் 1 குவான்டிட்டி. ஓகே, ப்ராடக்ட் 1ஓட குவான்டிட்டி எத்தனை, 10 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். அடுத்தது ப்ராடக்ட் 1 ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்து 10.50 பைசா அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன், ப்ரிசைஸ் வேல்யூ, அதாவது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ப்ரிசைஸ் வேல்யூ. ஓகேவா, அந்த டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது ப்ராடக்ட் 1 இஸ் ஸ்டாக் அவைலபிள், ஸ்டாக் இருக்கா இல்லையா, அவைல் அப்படின்ற மாதிரி கொடுத்து ஸ்டார்ட் அவைல்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஓகேவா, ஸ்டாக் இருந்தால் ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். ஓகேவா, அடுத்து இதே மாதிரி இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணி கீழே போட்டுக்கிறேன். ஓகேவா, ப்ராடக்ட் 2 நேம் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ப்ராடக்ட் 2 நேம் ஆயில் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். அடுத்து ப்ராடக்ட் 2 குவான்டிட்டி அப்படின்ற மாதிரி கொடுத்து ஒரு 11 குவான்டிட்டி இருக்க மாதிரி கொடுத்துக்கிறேன். இது ஹோல் நம்பராக கொடுத்துருக்க பாருங்க. ப்ராடக்ட் 2 ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்து 11.11 பைசா அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். அடுத்தது ப்ராடக்ட் 2 இஸ் ஸ்டாக் அவைலபிள் அப்படின்னு கொடுத்து ஸ்டாக் அவைலபிள் தான் ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். ஓகேவா, அடுத்தது ப்ராடக்ட் 3 நேம் ஈக்குவல் டு பவுடர் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டேன், வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். அடுத்தது ப்ராடக்ட் 3 குவான்டிட்டி அப்படின்ற மாதிரி கொடுத்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கான ஸ்டாக் குவான்டிட்டி 0 அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஓகேவா, அடுத்தது ப்ராடக்ட்டு ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்து 12 ருபீஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். அடுத்தது ப்ராடக்ட் 3 இஸ் ஸ்டாக் அவைலபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்து
வந்து இங்கே ப்ராடக்ட் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 0 கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டாக் அவைலபிள் இல்லை. ஸோ நான் என்ன கொடுத்துருக்கேன், ஃபால்ஸுன்ற மாதிரி வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிருக்கேன், இங்கே என்ன பண்ணிருக்கேன், ஷாப் நேம் கொடுத்துட்டேன், ப்ராடக்ட் ஒன்னோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன், ப்ராடக்ட் டூவோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன், ப்ராடக்ட் த்ரீக்கான வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கான வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், தனித்தனியாக பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட்டு ஷாப் நேம் தனியாக பிரிண்ட் பண்ண போகிறேன். அடுத்த பிரிண்ட்டு ப்ராடக்ட் ஒன் நேம், அடுத்த ப்ராடக்ட் ஒன் குவான்டிட்டி, அடுத்தது ப்ராடக்ட் ஒன் ப்ரைஸ், அடுத்து ப்ராடக்ட் ஒன் இஸ் ஸ்டாக் அவைலபிள். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறோம், செகண்ட் ப்ராடக்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் டூ நேம், ப்ராடக்ட் டூ குவான்டிட்டி, ப்ராடக்ட் டூ ப்ரைஸ், ப்ராடக்ட் டூ ஸ்டாக் அவைலபிள். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறோம், பிரிண்ட் ப்ராடக்ட் த்ரீ வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ராடக்ட் த்ரீ நேம், ப்ராடக்ட் த்ரீ குவான்டிட்டி, அடுத்து ப்ராடக்ட் த்ரீ ப்ரைஸ், அடுத்து ப்ராடக்ட் த்ரீ ஸ்டாக் அவைலபிளாக இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லா வேரியபிள் நேமையும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், ஷாப் நேம்ன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கான வேல்யூ அசைன் பண்ணியாச்சு. அதேமாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் தனித்தனியாக டிக்ளேர் பண்ணி அதுக்கான வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்து எல்லா வேரியபிள்ஸையும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறேன். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன், பிரிண்ட் பண்ணி பார்க்க போகுது. ஓகேவா? நம்மளுக்கு ஷாப் நேமு தீக்ஷா ஹாப்பி கார்ட்டுன்னு வந்துருச்சு. அடுத்த ப்ராடக்ட் ஒன்றுக்கான டீட்டெயில்ஸ், பிஸ்கெட்டு, அதுக்கான குவான்டிட்டி, அதுக்கான ப்ரைஸு, அப்புறம் ஸ்டாக் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி அதுக்கான வேல்யூ வந்துருச்சு. அதேமாதிரி ஆயிலு, அதுக்கான குவான்டிட்டி, அதுக்கான ப்ரைஸு, ஸ்டாக் இருக்கா இல்லையா அப்படின்ற வேல்யூ வந்துருச்சு. ஓகேவா? அடுத்த ப்ராடக்ட்டு பவுடரு, அதுக்கான குவான்டிட்டி, அப்புறம் அதுக்கான ப்ரைஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாக் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லா வேல்யூஸும் வந்துருச்சு. ஓகேவா? இப்படி தான் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அதுக்கான வேல்யூ அசைன் பண்ணி அப்புறம் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது, அப்புறம் வேல்யூ அசைன் பண்ணுறது, அப்புறம் பிரிண்ட் பண்ணி பார்க்குற வேலையை பார்க்கணும். ஓகே ஓகே இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோன்னா, வேரியபிள், அப்புறம் அந்த டேட்டா டைப்ஸு, அப்புறம் வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணணும், அதுக்கான வேல்யூ எப்படி அசைன் பண்ணணும், அடுத்தது எப்படி அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். ஓகே, பாய்.